பயிலுவோம் இயந்திரவியல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று GE 8292 GE 6253 Engineering Mechanics. இதில் Unit 5 Friction and Rigid Body Dynamics Module 5.12 ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். What are the formulae used in pure rotational motion problems? அல்லாட்டினா இதே கொஸ்டினை definitions of some important terms in pure rotational motion. இதில் சில டெஃபினிஷன்ஸும் கொடுத்துருக்கிறேன், இந்த ஃபார்முலாவை பற்றிய எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கிறேன். அதனால் ரெண்டு கொஸ்டினை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த இதில் இந்த ஃபார்முலையை என்னென்ன யூஸ் பண்ண போகிறோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் பியூர் ரொட்டேஷனல் மோஷன். முதல்ல ஒரு டெஃபினிஷன்ஸ் 3 இது பார்த்துருவோம். இந்த பியூர் ரொட்டேஷனல் மோஷன்லையும் 4 வேரியபிள் இருக்கு. 4 வேரியபிள்ல முதல்ல இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டாவது இது ஆங்குலர் வெலாசிட்டி, மூணாவது ஆங்குலர் ஆக்சலரேஷன், கடைசியா நாலாவது இது டைம். நம்ம டைம் தனியாக டெஃபினிஷனாக சொல்ல வேண்டியதில்லை, அதனால நான் அதை விட்டுட்டேன். இதை மட்டும் பார்ப்போம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த பியூர் ரொட்டேஷனல் மோஷனுங்கிறதுல ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஃபிக்ஸடாக தான் ஒரு ரேடியஸ் இருக்கு. இந்த ரேடியஸ் about the பாயிண்ட் ஓவை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இதில் ஒரு சர்க்குலர் பாத் கிரியேட் ஆகுது. அந்த சர்க்குலர் பாத்தில் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது தான் இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் இந்த எஸ்ங்கிறத பார்த்தோம்னா அது லீனியர், லென்த் வைஸில் எவ்வளவுன்னு. அதுக்கு பதிலாக இந்த இதில் இருக்கிற இப்போ விலகி இருக்கு இல்லையா, இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து விலகி இருக்கு இல்லையா தீட்டாங்கிறது, இதே மாதிரி தீட்டா எவ்வளவு தூரம் விலகி இருக்குது அப்படின்னு சொல்றது. இந்த தீட்டாங்கிறது இந்த இடத்துல டிகிரியில நம்ம சொல்றது இல்லை. டிகிரியில நம்ம சொன்னா கால்குலேஷன்ஸ்க்கு வராது, அதனால ரேடியன்ட்ங்கிறதுல சொல்றோம். அதனால இப்போ இந்த தீட்டாங்கிறது நமக்கு டிகிரி இல்லை, 35 டிகிரி 45 டிகிரி அப்படி சொல்றது இல்லை. 60 ரேடியன் 1000 radiant அப்படின்னு சொல்றது வழக்கம். A particle that rotates about a rotation axis, changing its angular position from theta 1 to theta 2, undergoes an angular displacement delta theta, that is final position theta 2 minus initial position theta 1, where delta theta is positive for counterclockwise rotation. counterclockwise rotationக்கு போச்சுன்னா அது பாசிட்டிவ், அண்ட் நெகட்டிவ் ஃபார் கிளாக்வைஸ் ரொட்டேஷன். இப்போ இந்த வைஸில் ரொட்டேட் ஆகி நம்ம மெஷர் பண்ணோம்னா, கிளாக்வைஸில் மெஷர் பண்ணோம்னா அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லணும், மைனஸில் சொல்லணும். அதனால ஒன்று இந்த தீட்டாங்கிற வேல்யூ, தீட்டான்னு பார்த்ததுமே இது டிகிரியில் டிகிரியில் இருக்குன்னு நினைக்காதீங்க, இது ரேடியன்ட்ல இருக்கும். மீதியெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இந்த இது தீட்டா 1, இது தீட்டா 2 இருந்துச்சுன்னா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுதான் இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் நோன் அஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம லீனியர் இதுலேயும் படித்தோம்ல, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் என்னது வெலாசிட்டின்னு படித்தோம். அதே மாதிரி தான் இது ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த ஆங்கிள்ஸில் எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது. இது ஒமேகா சிக்கல் டு டி தீட்டா டிவைடட் பை டிடி. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். இந்த யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ரெவல்யூஷன் பெர் மினிட். இந்த வெலாசிட்டியை நம்ம எப்படி சொல்றது, ரெவல்யூஷன் பெர் மினிட்னு சொல்லலாம். ஆனால் இதே இந்த ஆர்பிஎம்னு ரெவல்யூஷன் பெர் மினிட்டுங்கிறதே ரேடியன் பெர் செகண்ட்லையும் நம்ம சொல்றது உண்டு. ரேடியன் பெர் செகண்டை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம கால்குலேஷன்ஸ்ல எல்லாம் போட முடியும். இப்போ 1 ஆர்பிஎம் சிக்கல் டு 2 பை ரேடியன் பெர் மினிட். இதை நம்ம செகண்ட்ஸாக மாற்றோம்னா மறுபடியும் ஒரு 60ஆல் டிவைட் பண்ணணும். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவை நம்ம ரேடியன் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா 2 பை n, இந்த n ஆர்பிஎம் divided by 60.
இந்த இதுதான் கால்குலேஷன்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, டைரக்டா நம்ம வந்து ஆர்பிஎத்தை யூஸ் பண்ண முடியாது. ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பா. இந்த rate of change of angular velocity is called angular acceleration and is expressed as alpha d omega divided by dt. linear இதில் இருக்கிறது மாதிரியே தான் அதில் rate of change of velocityன்னு இருந்தது, இங்கே angular velocityன்னு இருக்கு, அவ்வளோதான். அதனால இதுக்கு பேர் angular acceleration. அதில் vன்னு இருந்தது, இதில் வந்து டெல்டா ஒமேகா, ஒமேகாங்கிறது இங்கே வெலாசிட்டியாக இருக்குது. அப்போது வெலாசிட்டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதுவரையிலும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர டைம்ங்கிற வேரியபிள் இருக்குது. இந்த 4 வேரியபிளை வச்சு தான் நிறைய ஃபார்முலாஸ் அவங்க டெரிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதுகளை இப்போ பார்ப்போம். கொஞ்சம் ஈஸியாக நினைவு வச்சுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த கம்பேரிசனும் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இது புதுசாக நம்ம படிக்கிறோம் ரொட்டேஷனல் மோஷன்னதும் ஏதோ நிறைய புது ஃபார்முலாலாம் நம்ம சொல்லி கொடுத்துருவாங்க, இதையும் நினைவு வச்சிருக்கணுமேன்னு பயப்படவே வேண்டியதில்லை. லீனியர் மோஷன் மாதிரியே தான் ரொட்டேஷனல் மோஷன். இந்த இதுதான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது, ரொட்டேஷன் தான். இங்கே பொசிஷன்னு சொல்லுவோம், அதை எக்ஸுங்கிறதுல சொல்லுவோம். இங்கே வந்து அதே இது ஆங்குலர் பொசிஷன். வெலாசிட்டிங்கிறது இதில் வின்னு சொல்லுவோம், இதில் ஒமேகான்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷன் இதில் ஏ, இதில் ஆல்பா. இது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் சொல்றது. மோஷன் ஈக்குவேஷன், மோஷன் ஈக்குவேஷன்ங்கிறது இதில் 4 இது பார்த்தோம், அதே மாதிரியே இதுலேயும் இருக்கு. இதை வந்து நம்ம என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வி இன்ட்டு டி, வெலாசிட்டி இன்ட்டு டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இங்கே ஆங்குலர் பொசிஷனில் ஆங்கிள்ஸ் எவ்வளவு தூரம் ரேடியன்ட் போயிருக்குங்கிறத வெலாசிட்டி இன்ட்டு டைம். இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி அதுதான் ஒமேகா. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஏ இன்ட்டு டி. அதே தான் இங்கேயும் இருக்கு, இது வெலாசிட்டி தான். ஒமேகாங்கிறது வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் ஆல்பா. ஆல்பாங்கிறது என்னது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அப்போ இதுவும் ஒன்று தான். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் ஈக்குவல் டு வி, இதை யூன்னு சொல்லுவோம். யூங்கிறத இங்கே V1 போட்டிருக்கு. ut பிளஸ் 1/2 at². அதே மாதிரி தான் இங்கே இருக்கு, விக்கு பதிலாக ஒமேகா இருக்கு, இங்கே எக்ஸுக்கு பதிலாக தீட்டா இருக்குது, ஆல்பா ஏக்கு பதிலாக ஆல்பா இருக்கு. ஸ்கொயர் ஈக்குவல் டு u² பிளஸ் 2a. இதே ஃபார்முலா மாதிரி தான் இங்கே இருக்கு, ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா. ஓங்கிறது இனிஷியல் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்பா தீட்டா. மேஸ்ங்கிறது நம்ம எம்னு இங்கே சொல்லுவோம் லீனியர் மோஷனில். இங்கே மேஸ்ங்கிறது இனர்ஷியா ஐங்கிற லெட்டர்ஸில் போடுறது. நியூட்டன்ஸ் செகண்ட் லா வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இங்கே டவுங்கிறது இங்கே டார்க்குன்னு சொல்கிறது. டார்க் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்பா. ஐ வந்து இந்த எம்க்கு பதிலாக தான் ஐ வந்திருக்கு, ஏக்கு பதிலாக தான் ஆல்பா வந்திருக்கு. மேஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதே மாதிரி தான் இந்த இதில் ஆங்குலர் மூமெண்டம்ங்கிறது எல் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா. ஒர்க் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதில் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மாதிரி தான் இதில் டார்க் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஆங்குலர் பொசிஷன் அல்ல ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். கினட்டிக் எனர்ஜி 1/2 mv² இருக்கும். இங்கே வந்து அதே தான் 1/2 i ஒமேகா ஸ்கொயர். பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இங்கே வந்து டவ் இன்ட்டு ஒமேகா. டவுங்கிறது வந்து டார்க், டார்க்னா இங்கே ஃபோர்ஸ்னு அர்த்தம். இது வெலாசிட்டி வந்து இங்கேயும் வெலாசிட்டி தான், இது ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ இந்த இது பூராமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் கால்குலேஷன்ஸ் போட போட உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதோட இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இதை யூஸ் பண்ணுறோம். இனி செகண்ட் இயர்லேருந்து எல்லா விதமான இதுக்கும் இந்த ரொட்டேஷனல் மோஷன் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். லீனியர் மோஷனுங்கிறது இனி ரொம்ப இருக்கவே இருக்காது. அதனால இந்த இதுகள் ரொம்ப நல்லா நீ தரோவாக இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா அடுத்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் இதெல்லாம் போகும்போது கால்குலேஷன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் பாடத்தை எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. இது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆங்குலர் அண்ட் லீனியர் குவான்டிட்டிஸ். இப்போ நம்ம ஆங்குலர் குவான்டிட்டிலேயே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாலும் சில சமயங்களில் லீனியர் இதுக்கும் தேவைப்படும். இப்போ இந்த இதில் இருக்கு பாரு, எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ஸை வந்து
ஆங்குலரில் நமக்கு தீட்டான்னு தெரியுது, அதனுடைய ரேடியஸ் ஆர்னு தெரியுது. அப்போ தீட்டா இன்ட்டு ஆர் தான் எஸ். எஸ்ங்கிறதுக்கு என்ன போடுவோம், மீட்டர்னு போடுவோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் வரக்கூடியது என்னதான் இருக்கும், மீட்டர்னு தான் வரும். இந்த ஆங்குலர் வெலாசிட்டியை வந்து நம்ம லீனியர் வெலாசிட்டியாக மாற்றணும்னா ரேடியஸ் ஆரால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் ஆக்சலரேஷன். ஏவை வந்து இதில் ஆல்ஃபான்னு சொல்கிறோம், ஆல்ஃபாவை ஏவா மாற்றணும், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா ரேடியஸ் ஆரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். எவ்ரி பாயிண்ட் ஆன் த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் ஹேஸ் த சேம் ஆங்குலர் மோஷன். இப்போ ஒரு ஆங்குலர் மோஷன் இருக்குல்ல, இதில் 360 டிகிரி உள்ள இருக்கிற பார்ட்டிகளும் இது சின்ன சர்க்கிளா சுத்தினாலும் 360 டிகிரி முடிச்சிருக்கோம். இங்க வெளியே இருக்கிற சர்க்கிளும் அதே 360 டிகிரி தான் சுத்தி இருக்கும். எவ்ரி பாயிண்ட் ஆன் த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் ஹேவ் த சேம் லீனியர் மோஷன். ஆனா ஆங்குலர் மோஷன் வந்து சேமா இருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டும். ஆனா இந்த பாயிண்ட் வந்து அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி இங்க மறுபடியும் வந்து சேர்ந்துருக்கு. உள்ள இருக்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துல மறுபடியும் வந்து சேர்ந்துருக்கு. அதனால இதனுடைய it is not have the same linear motion. அதனால ரொட்டேஷனல் மோஷனையும் நம்ம லீனியர் மோஷனையும் கனெக்ட் பண்ணும்போது இதை நல்லா புரிஞ்சுக்கணும். லீனியர் மோஷனையும் பார்த்தோம்னா அதுல ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகளுக்கும் ஒரே வெலாசிட்டி தான். ஆனா இந்த சர்க்குலர் பாத்தில் இருக்கிற ஒரு டிஸ்கில் வந்து உள்ள இருக்கிற இதுக்கு பாயிண்ட்டுக்கு வேற வெலாசிட்டி, வெளியே இருக்கிற பாயிண்ட்டுக்கு வேற வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி தான் ஒன்று. இப்போ அதே மாதிரி லீனியர் குவான்டிட்டியை ஆங்குலர் குவான்டிட்டியாகவும் ஆங்குலர் குவான்டிட்டியை லீனியர் குவான்டிட்டியாகவும் இந்த 3 ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம தேவைப்படும் போது மாற்றிக்கலாம். என்னுடைய சேனல் வந்து ஏயு மெக் இன் தமிழ். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.